என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா? அதை பார்த்து நம்ம எல்லாரும் பயப்படுறோம், குழம்புறோம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு. சனி பெயர்ச்சி மட்டும் இல்லை, கிரகங்களால் வரக்கூடிய என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்ம ஜாதகத்தில் என்ன விதமான கிரக சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்தாலும் எல்லாத்திலிருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஒரு பதிகம், இதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு பதிகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்ன விதமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், கிரகங்கள் மூலியமாகவும் சரி, ஜாதகத்திலையும் சரி, என்னோட இன்னைக்கு கோள் சரியில்லை, இந்த மாதிரி கிரக நிலைமை எப்படி இருக்குது, எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல, எதுவுமே நல்லதாக அமைய மாட்டேங்குது, நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்குது, இதுலேருந்துலாம் எனக்கு வெளியில் வரணும்னு எப்படின்னே புரியல அப்படின்னு எல்லாரும் பயப்படுறோம்ல. எல்லாருமே அந்த கோள்களை பார்த்து தான் இன்னைக்கு கிரகம் நாள், அதனால தான் இந்த ஜோசியம் பார்த்து நம்ம இன்னும் டென்ஷன் ஆகி, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க, ராசி பலன் எல்லாத்தையும் பண்ணுறோமே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா இது எல்லாத்துலேருந்தும் ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அதை பற்றின முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படி என்ன தான் ஸ்பெஷல், என்ன தான் ஒரே ஒரு விஷயத்தில் முடிச்சிட முடியும் இவ்வளோ பிரச்சனைகளையும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான பதிகம். எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி சொல்கிறோம். கோளறு பதிகம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை தானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். கோளறு பதிகம் அப்படிங்கிற பதிகம் படிக்கும் பொழுது நம்ம கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி, எந்த தீய பலன்களாக இருந்தாலும் சரி, என்ன நம்ம ஜாதகத்தில் கஷ்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தாலும் சரி, அது எல்லாத்திலிருந்தும் ஈஸியாக நம்மளை வெளியில் கொண்டு வந்துருங்க. அது என்ன கோளறு பதிகம், அது எப்படி உருவானது, என்ன அப்படிங்கிற டீட்டெயிலோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஆழமான நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். ஓ இப்படியெல்லாம் நடந்திருக்கா, அப்போ நம்மளும் இதை படிக்கலாமே அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் புரிய வரும். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு குறிப்பாக நம்ம பார்த்துருவோம். சைவ சமயத்தோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாயன்மார்கள் ஒருவரான திருஞான சம்பந்தர் கொடுத்தது தாங்க இந்த பதிகம். சைவ சமயத்தில் மிகப்பெரிய நாயன்மார்களை ஒருவரான திருஞான சம்பந்தர் அருளிய ஒரு அதிசயமான தேவார பதிகம் தான் இந்த கோளறு பதிகங்க. இது தேவாரம் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த பதிகம் பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்கள் மற்றும் நம்மளோட காலநிலைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சிவபக்தர்களாகிய நமக்கு எந்த தீங்குமே செய்யாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய பதிகம். அற்புதமான பதிகங்க. இதை தினமும் நான் என்னோட லைஃப்பில் படிச்சுக்கிட்டே தான் வரேன். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, வருஷக்கணக்காக படிக்கிறேன். இதோட பலன்கள் சொல்லி மாளாது. எத்தனை விதமான வாழ்க்கையில் நமக்கு சவால்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இதை படிக்க 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 அதிலிருந்துலாம் ரொம்ப சுலபமாக நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. அதை தாக்கு பிடிச்சி அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த மன தைரியத்தை உங்களுக்கு கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் கொடுக்குங்க. இந்த காலத்தில் மதுரையில் கூன் பாண்டியன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா சமணர்களோட பாதிப்பால் சைவ சமயத்திலேருந்து கொஞ்சம் விலகி இந்த சமணத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருந்தாராம். ஆனால் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, மங்கையர்க்கரசி அப்படிங்கிற அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் அவங்களோட அமைச்சரும் எல்லாருமே சிவபக்தர்களாக இருந்தாங்க. அப்போது நம்மளோட மன்னன் மீண்டுமே இந்த சைவ சமயத்திற்கு நம்ம திரும்பணும், அவரும் சிவபக்தராக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினாங்க. அப்போது அதற்காக அவங்க ஒரு முடிவு செஞ்சு இந்த சைவத்தின் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவர் திருஞான சம்பந்தர் மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வர சொல்லி அழைச்சாங்க. ஏன்னா அவர் வந்தாருன்னா நிச்சயமாக புரிய வச்சிடலாம் மன்னனுக்கு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்போது திருஞான சம்பந்தர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மதுரைக்கு செல்றதுக்காக தீர்மானம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அவர் அந்த போகிறதுக்கான அந்த நாள் இருக்கு இல்லையா, அப்போது அவர் கிளம்பும்போது எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு கிரகம் நல்லா இல்லை, நவகிரகங்கள் ரொம்ப தீய நிலையில் இருக்குது, அதாவது இன்னைக்கு நாள் சரியில்லை, இந்த நாளில் நீங்கள் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படின்னு அவங்க கூட இருக்கிற ஜோசியர்கள் அப்புறம் கூட இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறாங்க. இன்று கோள்கள் சரியில்லை, இன்று பயணம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தோட தாக்கத்தை பார்த்து மக்கள் மிகவும் பயந்து இருந்திருந்த காலமாக இருக்குது. அப்போது அதை கேட்ட திருஞான சம்பந்தர் சிரிக்கிறாரு, சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீக உண்மையை சொல்கிறேன்.
சிவபெருமானை முழு மனசோட நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு கிரகங்களால எந்த தீங்கும் ஏற்படாது. அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா எல்லாமே நன்மையா மாறிடும். தீங்கு ஏற்படாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தீங்கு செய்யக்கூடிய நிலையில இருந்து நன்மை செய்யக்கூடியதா நமக்கு மாறிடுதான். இந்த மிகப்பெரிய உண்மையை உலகிற்கு சொல்வதற்காகத்தான் அவர் பாடிய அந்த பதிகம் தான் கோளறு பதிகம். ஸோ இந்த பதிகம், இந்த கோளறு பதிகத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா, கோள் பிளஸ் அரு, அதாவது கோள் அப்படின்னா கிரகங்கள், அரு அப்படின்னா நீக்குதல் அழித்தல்னு பொருள். அதாவது கிரகங்களோட எந்த தீய விளைவா இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த பதிகத்துல திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, நவகிரகங்கள், காலம், அப்புறம் திசைகள், நட்சத்திரங்கள், தீய சக்திகள், இது எதுவுமே சிவபக்தர்களை எந்த தீங்குமே செய்ய முடியாது. அதற்கு மாறாக அவையெல்லாம் நன்மையை மட்டுமே செய்யும்னு அடிச்சு சொல்றாரு. இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா, வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அப்படின்னு ஆரம்பிக்குது இதோட முதல் வரி. இந்த பாடல்ல திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் நம்மை காக்கும் பொழுது நவகிரகங்கள் கூட நமக்கு நல்லது தான் செய்யும். அதனால இனிமே கிரகத்தோட பயமே வேண்டான்னு சொல்றாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பதிகத்தை நவகிரக தோஷம் நீங்கிறதுக்காகவும், அதே மாதிரி யாராவது டிராவல் போறாங்க, ஒரு ட்ராவல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு வேலை தொடங்குகிறோம், புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை சனி, ராகு, கேது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மன அழுத்தம், பயம் இதெல்லாம் இருக்கிறவங்க இதெல்லாத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு இதை பாராயணம் செய்கிறாங்க. இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை என் வாழ்க்கையில் செஞ்சிட்ருக்கேன். எங்கே ட்ராவல் கிளம்புறதா இருந்தாலும் இதை படிச்சிருவாங்க. வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தைரியமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் இந்த கேதார்நாத் நிறைய இதுக்கெல்லாம் கைலாஷ்லாம் போகும்போது பயப்படுவாங்க, ஐயோ திரும்பி நல்லபடியாக வரும். இந்த பதிகத்தை படிச்சுட்டு போங்க. எந்த விஷயமா இருந்தாலும், இது ட்ராவலுக்கு மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்களா உங்கள் குழந்தைங்க, இல்லை நீங்கள் ஒரு புது வேலைக்கு போகிறீங்களா, எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணும்போது தான் படிக்கணுமா? ஆனால் இல்லை, தினமுமே நீங்கள் வீட்டில் இதை தாராளமாக படிக்கலாம். படிக்க படிக்க எல்லா பிரச்சனைகளிலேருந்து நம்ம வெளியில் வரக்கூடிய ஆற்றல் இந்த பதிகத்துக்கு இருக்குங்க. அதனால தாங்க நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம இதை பார்த்துலாம் பயப்படுவோம். ஃப்யூச்சரில் கிரகத்தை பார்த்து இந்த மாதிரி சனி பயிற்சி, குரு பயிற்சிலாம் இப்போ அதிகமாக யூடியூப்பில் சொல்லி கேட்டு பயப்படுவோம். தெரிஞ்சுதானோ என்னமோ, அன்னைக்கு முன்னாடியே நம்மளோட சமயக்குறவர்கள் 4 பேரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. திருவாசகத்தை கொடுத்தா மாணிக்க வாசகர், அதே போல் திருஞான சம்பந்தர், இந்த கோள்கள். ஏன்னா இதுதான் எல்லாத்துக்குமே பேஸாக இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி நிறைய பணமும் சம்பாதிக்கிறாங்க. அங்கே வா, இந்த பரிகாரம், அந்த பரிகாரம், இந்த கிரகம் சரியில்லை, அந்த கோயிலுக்கு போனால் நம்மளால் நிற்க முடியுதா, எவ்வளோ டிக்கெட்டு விலையே. ஸோ இப்படி எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு செலவு பண்ணி எங்கெங்கோ நம்ம கஷ்டப்படுறதுக்கு விட வீட்டில் இருந்து இதை நெட்டில் போட்டாலே வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் தனியாக புக்கு கூட வாங்க வேண்டாம். நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இந்த ஃபுல் பதிகத்தோட அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். அதை பார்த்துமே நீங்கள் படிங்க. தினமும் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் இருக்கோ படிங்க. இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. குளிக்காமல் இதெல்லாம் விட்டுடுங்க. மனசார படிக்கணும்னு மனசு சுத்தத்தோடு இதை படிக்க ஆரம்பிங்க. இறைவன் மீது முழு நம்பிக்கை இருந்தால் இந்த கிரகங்கள் கூட நமக்கு உதவி தான் செய்யுமே தவிர எந்த கெட்டதையுமே செய்யாது. இதுதான் திருஞான சம்பந்தர் இந்த உலகத்துக்கு கூறிய மிகப்பெரிய தத்துவமே இதுதாங்க. இதை காஞ்சி பெரியவர் கூட ஒரு முறை, நம்ம நாட்டில் அஷ்டகிரகங்கள் ஒன்றா கூடுது, நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு இருந்தப்ப எல்லாருக்கும் இலவசமாக பிரதி எடுத்து தன் கையாலேயே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து எல்லாரையும் படிக்க சொன்னாங்களாம். அப்படி இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் படிக்கும்பொழுது நம்ம நாட்டுக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்து தடுக்கப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதை படித்து பாருங்கள். இதோட பலன்கள் உங்களுக்கே தெரியும். படித்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க யாராவது இருந்தால் என் கூட அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.